ஹாய்! ஷார்ட் வீடியோல நான் காமிச்சது தானேங்க. நான் மாடியில நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது எப்படின்னு சொல்லி. அதுக்காக லாங் வீடியோ எடுத்தேனுங்க. ஷார்ட் வீடியோல எல்லாமே நான் காமிக்க முடியறது இல்லைங்க. அதனால தான் நான் இது வாட்டர் கேபேஜ் நான் தண்ணியில போட்டிருக்கேன். கீழேயும் நான் போட்டு வச்சுருப்பேன். இதுதான் நம்மளோட வியூங்க நம்ம வீட்டு சைடில. நல்லாயிருக்குங்க. இப்போ மழை பெஞ்சனால நல்லா க்ரீனிஷா வந்துருச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா டென்னியார்ட் செடிங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோல சொல்லியிருப்பேன். இது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஒரே மாரி இருக்கணும்னு வச்சுருக்கேன். நெறையா செடிக வந்து எனக்கு கொஞ்சம் வந்து வெயில் பட்டு கொஞ்சம் போயிருச்சுங்க. கொஞ்சம் அந்த ஷேடட் இல்லாதனால கொஞ்சம். பின்ன பாக்கியெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டுருக்குங்க. இது பார்க்குறக்கு மேலே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேனுங்க. முதல்ல விட இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருச்சு. ஏன்னா, நான் ஃபஸ்ட்டு வச்சிருந்தது ஃபுல்லாவே நான் வந்து ஆன்லைன்ல வாங்கினது தானுங்க ஸ்டாண்ட்ஸு. அதுவும் வந்து 2 இயர்ஸ் வந்துச்சுங்க. அது என்னன்னா, அது கொஞ்சம் இத்து போயிருதுங்க. அது வந்து ஸ்டாண்டர்டா இல்ல. அதனால தான் இது நான் பண்ணேனுங்க. ரொம்ப கனங்க, பயங்கரம். பாருங்க நான் இந்த இடத்துல கொக்கி ஒண்ணு மாட்டியிருக்கேன். அந்த இடத்துல தான் நான் குமிஞ்சு எந்திரிக்கும்போது, கழுவும்போது மண்டையில அடிபட்டு நல்லா அடிங்க. ஃபுல்லா பிளட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 பக்கம் அடிபட்டுருச்சு. 2 நாளா என்னால முடியவே இல்ல. எந்திரிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேனுங்க. அதனால தான் அந்த இடத்துல நான் கொக்கி மாட்டிட்டேன். அப்போ தான் ஞாபகம் இருக்குன்ட்டு. இது ஆர்கேட்டுங்க. நான் ஒரே மாரி நான் வச்சிருக்கேன். ஆர்கேட்ல இன்னும் ஃப்ளவர்ஸ் வரலைங்க இன்னும். பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வந்து சேஞ்சஸ்ஸு நம்ம வந்து அப்பப்போ பண்ணோம்னா நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. ஆர்கேட்ல ஃப்ளவர் வந்தா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேனுங்க. ஆர்கேட்ல ஃப்ளவர் இருந்துச்சு. நான் இப்போ முடிஞ்சிருச்சு. இதானுங்க நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வர்ற தடம் இதான் நம்ம மாடிக்கு. பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே இன்டோருங்க இது. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஷேடட்ல வைக்கிற செடி தான். நம்ம வீட்ல வேணாலும் மாடியில வீட்டுக்குள்ளனாலும் வச்சுக்கலாம். நான் வீட்டுக்குள்ள ஸ்டாண்டர்டா நான் ஸ்னேக் பிளான்ட் வேற ஏதாச்சும் ஜீஸி இந்த மாரி தான் நான் வச்சுக்குவேன். இது மோஸ்ட்லி நான் யூஸ் பண்றது இல்லைங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம கேரிங் விட்டாலும் வந்து டல்லாயிரும். இந்த மாரி ஷேடட்ல வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டுக்குள்ள வச்சோம்னா நம்ம கொஞ்சம் கேரிங்கா பார்த்துக்கணும். இதானுங்க நான் பண்ண 2 ஸ்டாண்டுங்க இது. செம்ம ஹெவிங்க. ரொம்ப வருஷம் இருக்கும். எதுவுமே ஆகாது. பார்க்க போனா. அவ்வளோ ஹெவியா அண்ணா பண்ணி குடுத்தாரு. ஃபேமிலி ஃப்ரெண்ட் தாங்க அவங்க. பார்க்கறக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப அழகா அவங்களே வந்து சரி பண்ணி, அவரே வந்து இப்படி இருக்கணும்னான்னு கேட்டேன். அவங்களேயும் கொஞ்சம் ஐடியா பண்ணி அந்த மாரி பண்ணி குடுத்துட்டாங்க. சைட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைட் வியூ எல்லாம் நல்லாருக்குங்க. எல்லாமே இப்போ பச்சை பசேன்னு ஆயிருச்சுங்க வீட்டுக்கு பக்கத்துல. மாடிக்கு போனாலே ஒரு ரொம்ப வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வளர்த்துறேன். எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சமாச்சு நான் வளர்த்தணும்னு நான் வீடியோல சொல்லியிருப்பேன். கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி பார்க்கறக்கு கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ஹாப்பியா இருக்குங்க. கொஞ்சம் நம்ம செடி வளர்த்துனோம்னா, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். ஏதோ ஒண்ணுங்க. நான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் வந்து எனக்கு மிருகங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு செடியும் ரொம்ப பிடிக்குங்க. இவங்க தான் எனக்கு லைஃப் மாரி. ஃபேமிலியில வந்து எனக்கு அவங்களும் ஒரு ஃபேமிலி மாரி எனக்கு இது 2மே. இது கூட இருக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் குடுக்குங்க. அதனால தான் நான் இவ்ளோ செடி வச்சு வளர்த்திட்ருக்கேன். என்னால முடிஞ்ச பராமரிப்பு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் ஃபுல்லாவே நானே பண்ணிக்குவேனுங்க. போகும்போதெல்லாம் வந்து நான் அத கரெக்ட் பண்ணிக்குவேன். உள்ளுக்குள்ள ஒவ்வொரு புல்லா இருக்கும்போது நான் எடுத்து விட்டுருவேனுங்க. இந்த சைடு மட்டும் தானுங்க கீழ மட்டும் தான் என்னால கிளியர் பண்ண முடியறதில்ல. அந்த தம்பி 1 இயர்க்கு அப்புறம் வந்து எனக்கு கிளியர் பண்ணி குடுத்துச்சுங்க கீழ. பாக்கி எல்லாமே நான் அப்பப்போ ஒரு நம்ம வந்து பில்லு வர்றக்கு முன்னாடி இத்துணூண்டா தெரியுங்க. அத வந்து நம்ம எடுத்துட்டோம்னா வேலை கம்மியா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இத ஃபுல்லா 2 ஸ்டாண்ட் பண்ணேனுங்க. பாக்கி 2 ஸ்டூல் ஆட்ட 2 அண்ணா பண்ணேன் நானு. இன்னும் வந்து ஒரு அண்ணா வந்து 2 ஸ்டூல் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைட்ல வச்சுட்டேன்னா, எனக்கு அது கொஞ்சம் ஹைட் குடுக்கும். அப்போ நான் அது பண்ணாங்கன்னா, நான் உங்களுக்கு வீடியோ நான் அதில போடுறேனுங்க. இதெல்லாம் நான் ஆன்லைன்ல தான் வாங்குனேன். பெட்டருங்க ஒரு 2 இயர்ஸ் வருங்க.
தண்ணி யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் அது துரு பிடிச்ச மாரி ஆயிருதுங்க. இன்னும் வந்து ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் கீழ எடுத்துட்டு போயிட்டேனுங்க. இன்னும் கொஞ்சம் மாட்ட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் செடிகள்லாம் வந்து கொஞ்சம் வந்து நான் கொஞ்சம் காம்பினேஷனா இருக்கணுன்ட்டு ரெட்டு, கிரீன் அந்த மாரி மாத்தி மாத்தி வச்சிருக்கேன். கலர்ஃபுல்லா இருக்கணுன்ட்டு. இன்னும் பூக்கள் ஆரம்பிச்சிருச்சுங்க. பரவாயில்ல. மழையில வராதுங்க இந்த பூ. இருந்தாலும் நல்லா வருது. இதெல்லாம் ஹைப்ரிட் தானுங்க. அதனால பூக்கள் நல்லாவே வருது. இதான் வியூங்க. நீங்க முதல்ல வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். இது நைட் வியூங்க இது. நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இதில ஐடியா ஏதாச்சு கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க கார்டனிங் பண்ணலாம். நீங்க ரொம்ப ஹேப்பியா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமாச்சு செடிக வைங்க. நான் வந்து இவ்வளோனா வச்சிருக்கேன். நீங்க வந்து கொஞ்சம் வச்சு அதில வந்து ஹேப்பியா இருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அதனால தான் நான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எனக்கு ஹாபி நான் பண்றேன். இது பண்ண ஆரம்பிச்சுட்டோன்னா உங்களுக்கும் அது வந்து ஹாபியா மாறிருங்க. நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு. இது நைட் வியூங்க. நைட் சூப்பரா இருக்குங்க பார்க்கும்போது. அந்த லைட்டெல்லாம் வந்து நைட் ஒரு மாரி இருக்கும், பகல் ஒரு மாரி இருக்கும். ஆனா மாடிக்கு போனோம்னா, ரொம்ப திருப்தியா இருக்குங்க மனசுக்கு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லாயிருக்கும். நான் உள்ள விட்டுருவேன். தேங்க் யூ. பாய்.